ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் மாய்ஸ்சரைசர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்துருக்கோன்றது பார்க்கலாம். இது ரைஸ் வாட்டர். ரைஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நான் முந்தின நாள் நைட், இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கிட்டு அதோட வாட்டர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ ஆலோவேரா வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நான் ஆர்டிஃபிஷியல் தான் எடுத்திருக்கேன். அண்ட் கிளிசரின் எடுத்திருக்கேன். கூடவே ரோஸ் வாட்டரும் எடுத்திருக்கேன். சரி வாங்க, இப்போ எப்படி அது ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ சின்ன பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நேச்சுரல் ஆலோவேரா இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவு வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பட் ரோஸ் வாட்டர் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் எடுக்கிறேன். அண்ட் கிளிசரினும் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாய்ஸ்சரைசருக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் இந்த நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் நேச்சுரல் அலோவேரா போட்டிருந்தாலும் இல்லை ஆர்டிஃபிஷியல் போட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் 7 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக இப்போது அதை ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். ஜஸ்ட் கையில் எடுத்து டாட்டாக ஃபேஸில் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு லேட் ஆகுமா, ஆயிலியாக இருக்குமா, அப்படியெல்லாம் பேட்சி ஆகுமா அப்படிலாம் இல்லை. இது வந்து உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸில் இது நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். இதை நீங்கள் மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு குளிக்கிறீங்களோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.